வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பேட்டர்ன் இதை எப்படி படித்து நம்ம செய்ய போகிறோன்றத சொல்லித்தர போகிறேன். இங்கே பாருங்கள், 6 செயின்னு, இது ஒரு ரிங்கு, இதுக்கு மேலே 16 டபுள் குரோஷே, அப்புறம் அதுக்கு மேலே 16 கிளாஸ்டு, இது 3 டபுள் குரோஷே ஒன்றா இது பண்ணணும், டைட் பண்ணணும். அப்புறம் இந்தாண்ட 3 செயின்னு, இதுக்கு மேலே 5 டபுள் குரோஷே, 5 செயின், 5 டபுள் குரோஷே, 5 செயின், 5 இது 4. இதுதான் பேட்டர்ன். இந்த பக்கத்துக்கு இது 4 பக்கத்துக்கும் வரும். ஸோ இது ஸ்கொயர் பேட்டர்ன். இப்போ எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். 6 செயின் செய்வோம். 1 2 3 4 5 6 6 செஞ்சிட்டோமா? இதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. இதுதான் மொதல் செயினோட. இப்போ மேலே ஏறும் 3 செயின், ஒரு செயின் ஸ்பேஸுக்காக. இப்போ இதுக்குள்ளார இன்னும் 15 டபுள் குரோஷே செய்வோம். ஒரு செயின் டபுள் குரோஷே, ஒரு செயின் டபுள் குரோஷே. இதே மாதிரி 16 வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். 16 ஒரு செயின். இப்போ இந்த முதலோட ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ 3 செயின் போட்டு மேலே ஏறுறோம். போட்டுட்டு இந்த கேப் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தோமே, அந்த ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு டபுள் குரோஷே நூலை சுற்றி, திருப்பி கட்டுறேன், நூலை சுற்றி உள்ளே விட்டு ஒரு டபுள் குரோஷே எடுத்து ஒரு வாட்டி தான் இதை செய்யணும். செஞ்சுட்டு ஊசியில் நூல் இருக்கும், திருப்பி இன்னொரு வாட்டி நூலை சுற்றி உள்ளே எடுத்து திருப்பி ஒரு வாட்டி செய்யணும். செஞ்சுட்டு அப்புறம் நூலை சுற்றி திருப்பி இது பண்ணணும். இப்போ 3 செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்ததுக்கு போவோம். உள்ளே விட்டு வெளியே இழுத்து ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு திருப்பி நூலை சுற்றி உள்ளே விட்டு நூலை இழுக்கணும். திருப்பி இன்னொரு வாட்டி நூலை சுற்றி உள்ளே வெளியே நூலை இழுத்து. இப்போ பாருங்கள், 1 2 3 4. முதல்ல 3 தான் இருந்துச்சு, இதில் 4 இருக்கும். ஏன்னா இது செயின் போட்டு ஏறணும்ல, அதனால் 3 இருக்கும். இதில் 4 இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் நூலை சுற்றி திருப்பி எடுத்து டைட் பண்ணணும். இப்போ 3 செயின் போட்டு அடுத்த பூவுக்கு போகணும். ஓகே, இதே மாதிரி 16 வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்த ரோ 1 2 3 4 5 செயின். இதில் அடுத்ததில் பாருங்கள், ஒரு 5 செயின் இங்கே ஜாயின் பண்ணி, 5 செயின் இங்கே ஜாயின் பண்ணி இப்போ இந்த பேட்டர்ன் செய்கிறோம். அடுத்த இதில் 5 டபுள் குரோஷே, 1 2 3 4 5. 1 2 3 4 5 செயின் போட்டோம். திருப்பி இதில் டபுள் குரோஷே, அஞ்சு போட்டோமா, இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்.
பாருங்கள், ரெண்டு இது செயின், 5 செயின், அப்புறம் இங்கே 5 டபுள் க்ரோஷே, 5 செயின், 5 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி வந்து இன்னும் 3 இந்த சைட்டுக்கு இந்த சைடு வரும். இந்த 4 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்துடும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். நாலு செஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து கடைசியாக ஜாயின் பண்ணிடுவோங்க. ஜாயின் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இது அந்த பேட்டர்னு. இப்போ இந்த பேட்டர்னை வந்து ஒன்றோட ஒன்று இப்படி இணைக்கலாம். இப்போ இப்படி இணைக்கலாம், ஒன்றோட ஒன்று நீங்கள் இப்படி இணைச்சிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒன்று எதுக்காச்சும் மேசை விரிப்போ எதுக்காச்சும் போடலாம். இப்படி ஒன்றோட ஒன்று இணைச்சி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.